விரதம் தொடங்கும் முன் இந்த 7 விதிமுறைகள் அவசியம். வெற்றிவேல் முருகன் அருளால் எல்லா துக்கங்களும் தீரட்டும். வணக்கம் பக்தர்களே, கூப்பிய கைகள். இன்று நாம் பார்க்க போவது கந்த சஷ்டி விரதம் தொடங்கும் முதல் நாளில் நாம் கடைபிடிக்க வேண்டிய முக்கிய விதிமுறைகள் பற்றி. முருகப்பெருமானின் அருளை பெற இதை தவறாமல் பின்பற்றினால் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். 1. காலை சுத்தமும் மன அமைதியும். முதல் நாளில் அதிகாலையில் சூரிய உதயத்துக்கு முன் எழுந்து குளிக்க வேண்டும். உடலும் மனமும் சுத்தமாக இருக்க வேண்டும். வீட்டில் உள்ள தெய்வ ஸ்தலத்தை அழகாக அலங்கரிக்கவும். மஞ்சள், குங்குமம், மலர், தீபம் எல்லாம் வைத்து புனிதமாக வைத்துக்கொள்ளுங்கள். 2. விரத உறுதி. இன்று முதல் 6 நாள் வரை முருகப்பெருமானுக்காக விரதம் கடைபிடிக்கிறேன் என்று மன உறுதி எடுங்கள். சிலர் ஒரு நேரம் மட்டுமே உண்பார்கள். சிலர் பழம், பால், நீர் மட்டும் உட்கொள்வார்கள். எந்த முறையில் இருந்தாலும் மன சுத்தத்துடன் செய்யப்படுவது முக்கியம். 3. முருகப்பெருமானுக்கு பூஜை. முருகனின் சிலை அல்லது புகைப்படத்தை சிவப்பு அல்லது மஞ்சள் மலர்களால் அலங்கரிக்கவும். ஓம் சரவணபவ என்று 108 முறை ஜபிக்கலாம். அல்லது கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்யலாம். மாலை நேரத்தில் தீபம் ஏற்றி வெற்றி வேல் முருகனுக்கு பூஜை செய்யவும். 4. உணவு மற்றும் பழக்கவழக்கம். அன்றைய தினம் பூண்டு, வெங்காயம், முட்டை, மது போன்றவற்றை முற்றிலும் தவிர்க்கவும். சைவ உணவு மட்டுமே உட்கொள்ள வேண்டும். மதிய வேளையில் தண்ணீர் அல்லது பால் எடுத்துக்கொள்ளலாம். மாலை நேரத்தில் லேசான பிரார்த்தனைக்கு பிறகு சிறிய அளவு உணவு எடுத்துக்கொள்ளலாம். 5. தியானம் மற்றும் ஜபம். முருகப்பெருமானின் பெயரை எப்போதும் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். வெற்றிவேல் முருகா, ஓம் சரவணபவ, சுப்பிரமணிய சுவாமி சரணம் என்ற மந்திரங்களை மனதினுள் மீண்டும் மீண்டும் உச்சரிக்கவும். இதனால் மனம் அமைதியாகவும் உடல் சக்தி பெறவும் செய்யும். 6. மன உறுதி மற்றும் நற்குணங்கள். இந்த விரதம் உடல் நோன்பு மட்டுமல்ல, மன நோன்பு கூட. கோபம், போய், கெட்ட வார்த்தை, ஆசை, பொறாமை போன்றவற்றை விட்டு விலகி இருங்கள். நல்ல எண்ணங்கள் மட்டும் நினைக்கவும். முருகப்பெருமானின் அருள் இதயத்தில் ஒளிரட்டும். 7. இறுதி பிரார்த்தனை. மாலை நேரத்தில் தீபம் ஏற்றி சொல்லுங்கள். வெற்றி வேல் முருகா, என் வாழ்க்கையிலிருந்து துக்கமும் தடைவும் அகற்றிவிடு. அருள் பார்வையால் வெற்றியை தாராயாக. ஓம் சரவணபவா. விரதத்தின் போது பின்பற்ற வேண்டிய விதிகள். உணவு, பால், தண்ணீர், மிளகு விரதம் போன்றவை பற்றி முழுமையாகச் சொல்லப்போகிறோம். 1. தண்ணீர் விரதம். சில பக்தர்கள் முழுவதும் தண்ணீர் மட்டும் எடுத்துக் கொள்வார்கள். தண்ணீர் விரதத்தின் போது காலை, மாலை, பகல், இரவு நேரங்களில் குறைந்த அளவு தண்ணீர் எடுத்து விரதத்தை கடைபிடிக்கலாம். நிபந்தனைகள். 1. வெயிலில் அதிக நேரம் வெளியே செல்லாமல் இருக்க வேண்டும். 2. குறைந்த அளவு உடல்நல கவனத்தை கொண்டு தண்ணீர் மட்டுமே எடுக்க வேண்டும். 2. பால் விரதம். பால் விரதத்தில் பாலை மட்டும் எடுத்துக் கொள்ளலாம். பால் விரதம் உடல் ஆற்றலை அதிகரிக்கும் மற்றும் சீரான ஆரோக்கியத்துக்கு உதவும். நிபந்தனைகள். 1. பால் மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும், உணவு சேர்க்கக்கூடாது. 2. விரதத்திற்கு முன் பால் செறிவுக்கு ஏற்றவாறு சுமார் 1 கப் பாலை காலை எடுத்துக் கொள்ளலாம். 3. உணவு விரதம். சிலர் முழு உணவு விரதமாக பின் வாங்குவார்கள். விரத உணவு. 1. வெள்ளை அரிசி, மிளகு இல்லாத உணவுகள், சிறிது உப்புடன் சாதம். 2. கொஞ்சம் பருப்பு, பச்சை காய்கறிகள். தவிர்க்க வேண்டியது மசாலா உணவு, மிளகு, பெரிய எண்ணெய் உணவுகள். 4. மிளகு விரதம். மிளகு விரதம் கடினமாகும். மிளகு மிளகாய் இல்லாமல் உணவு செய்ய வேண்டும். மிளகு விரதம் உடல் சோர்வு இல்லாமல் கடைபிடிக்க சிறந்தது. நிபந்தனைகள். 1. சாதம், காய்கறிகள், பால் உணவுகள் மட்டுமே. 2. விரதத்தை பூர்த்தி செய்யும் முன் 108 முறை முருகன் நாமம் சொல்லலாம். 5. இளநீர் விரதம். இளநீர் விரதம் மிகவும் எளிதான விரதமாகும். ஒரு நாள் முழுவதும் இளநீர் மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். சிறந்த நேரம் காலை முதல் மாலை 6 மணி வரை. நிபந்தனைகள். உடல் பலவீனம் இருந்தால் விரதத்தை தவிர்க்கலாம். 6. விரதத்தின் பொதுவான விதிகள். விரதம் செய்யும் முன் சுத்தம் செய்து கொள்வது. கையால் உணவு தயாரிப்பது மற்றும் ஸ்நானம் முக்கியம். மாலை நேரம் முருகன் கவசம், ஸ்லோகம், அர்ச்சனை செய்ய வேண்டும். விரத காலத்தில் நச்சுத்தல், கோபம், கெட்ட நினைவுகள் தவிர்க்கப்பட வேண்டும். இந்த விரதம் கடைபிடிப்பவர்கள் உடல், மனம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை காணலாம்.
விரதம் சிரமமாகத் தோன்றினாலும் முருகன் அருளால் பல நன்மைகள் கிடைக்கும். வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.